வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வாழ்க. நண்பர்களே வாழ்க. வாடிக்கையாளர்களே வாழ்க. அதாவது ஐயா, மேஷ லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடம். மேஷ லக்கணத்துக்கு 8ஆம் இடம் வந்து விருச்சிகமாக வரும். அப்போ ஒரு மேஷ லக்கணத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகமாக வரக்கூடியது 8ஆம் இடம்னா ஆயிலை பற்றி சொல்லக்கூடியது தான் 8ஆம் இடம். உயிர் எப்போ போகும், உயிர் எப்போ என்ன மாதிரி நடக்கும், ஆய்ச்செண்டு பிரச்சனை சிக்கல் எப்படி, சேஷன் பிரச்சனை சிக்கல் எப்படி அப்படிங்கிறதே 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்தை தான் குறிப்பிடும் ஆயில் சம்மந்தப்பட்டது. மேஷ லக்கணத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகமாகவே வரும். விருச்சிகமாக வந்தாலுமே செவ்வாய் வந்து எப்படின்னா மேஷ லக்கணத்துக்கு 8 விருச்சிக லக்கண அதிபதி செவ்வாய் வர்றார். பிரச்சனையாக வருமா அப்படின்னா, ஐயா செவ்வாய்ங்கிறத வந்து எப்படின்னா நல்லவரும் அல்ல கெட்டவும் இல்லை. ஏன்னா அவர் அதாவது வந்து என்ன சொல்ல போனா பிரச்சனை தான் வீடுன்னு கூட பார்க்க மாட்டார். ஒரு தண்டனை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு கணக்கு. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நேர்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியணும். 8ஆம் இடம்னா விபத்து கண்டம், ஆய்ச்சண்டு, பிரச்சனை சிக்கல், இந்த மாதிரிலாம் ஓடக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது இன்சூரன்ஸு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பணம், இல்லீகலான பணம், புதையல் வர்றது, புதையல் சம்மந்தப்பட்டது. இப்போ 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த சாதகரை நான் நிறைய பார்த்துக்கிறேங்க. புதையிலே எதிர்பார்ப்பாங்க. என் தோட்டத்தில் புதையல் கிடைக்குமா, வேறு எங்கேயாவது புதையல் எடுக்கிறாங்களா, இந்த புதையல் நியூஸ் பேப்பரில் வந்தாலே அவர் அங்கே போயிடுவார். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்திருக்காருல. இப்போ தனுசு லக்கணத்துக்கு 8 சந்திரன் 2ஆம் இடத்துல மனோக்காரன்ல அவரை தூங்க விடாது. எங்கே புதையல் இருக்குது, அது புதையலை எப்படி எடுப்பாங்க, அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவருடைய கண்ணோட்டமாக இருக்கும். அப்போ 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்துல 2க்கு வந்தாலும் சரிங்க. அதே நேரத்துக்கு வந்து என்ன, 8ஆம் இடம் இன்சூரன்ஸு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது. சம்மந்தம் இல்லாமல் பணம் வருங்க. நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். எந்த வகையில் வருது என்னென்னு தெரியாது. இது சம்மந்தம் இல்லாமல் நம்ம பணம் வரும், வருமானம் வரும், எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் அதே நேரத்துக்கு விபத்து கண்டம், பிரச்சனை சிக்கல், என்னங்க போலீஸ் சம்மந்தப்பட்டது பிரச்சனையும் நடக்கும். அவங்க பயப்படுவாங்க. என்னங்க பணம் வந்துச்சு நல்லா இருந்தால் உடனே பிரச்சனை சிக்கல் வந்து அதில் செலவாகுதுங்க. அப்போ 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 8ஆம் இடம்னா ஆயில் சம்மந்தப்பட்டது. 8க்கு 8 3ஆம் இடம் வரும்போது அது நல்லா இருந்தால் கஷ்டப்படுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு, பிரச்சனை சிக்கல் எல்லாமே சந்திப்பாங்க. ஆனால் ஆயில் மட்டும் போகும். 12ஆம் இடங்கிறது தான் செயலில் தூக்கி போகிறது. செயல் வாசம்னு சொல்கிறது, இப்போ செயலில் இருக்கக்கூடிய சொல்கிறது வந்து 12ஆம் இடம். இது 8ஆம் இடம். விபத்து கண்டம், பிரச்சனை சிக்கல். என்னங்க ஸ்டேஷன் போவார், வருவார், வக்கீலை பார்ப்பார், பேசுவார், முடிப்பார், வீட்டுக்கு வந்துடுவார். விபத்து கண்டம் பிரச்சனை. அந்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது கெட்ட கிரகம். 8ஆம் இடங்கிறது கெட்ட பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நல்லது நிறையா இருக்குது. அந்த 8ஆம் இடத்துல வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர அதிபதி யார், 8 திசை ஓடுதா. இப்போ அந்த மேச லக்கணத்துக்கு எந்த திசை புத்தி ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கெடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கெடுத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது முன்னுக்கும் வர முடியும். அதாவது சில பேர் வந்து ஆயில் பயமே வருதுயா, நான் இறந்துருவோமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயமே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சில பேர் சாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர் சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அது என்னதுன்னா 8 திசை ஓடுது, 8 திசை ஓடுது, அந்த மாதிரி பிரச்சனையில் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் அதெல்லாம் அவங்களுக்கு வரும். 8ஆம் இடத்துக்கு திசை ஓடுதுங்கிறது நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னங்க விபத்து கண்டம், பிரச்சனை சிக்கல், கண்டிப்பாக சேஷன் போகிற பிரச்சனை சிக்கல்லாம் வரும். சேஷன் பக்கமே போகாதாலாம் 45-50 வயசில் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சேஷன் போகிற சூழ்நிலை வரும். ஏன் அப்படின்னா அந்த 8 திசை வரும்போது, 8 திசை வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை சிக்கல் வரத்தான் செய்யும். அப்போ 8ஆம் இடத்தை பார்த்து ஆயிலை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆயில் வந்து ஒரு மனிதனுக்கு போகுமா போகாதாங்கிறது சாதகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். 8க்கு 8ஆம் இடம்ங்கிறது நமக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடமும் வரும். அவன் ஆட்சி பெற்றிருந்தாலும் குரு பார்வை, சுக்கிர பார்வை, சுபகிரகம் பார்வை இருந்தால் ஆயில் போகாதுங்க. இந்த மாதிரி அடிதடி சண்டை, பிரச்சனை சிக்கல், போலீஸ் ஸ்டேஷன், பிரச்சனை சிக்கல்லே வண்டி போயிட்டே இருக்கும். அவர் அந்த நபரை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவொடனே சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை சிக்கலாக தான் இருக்கும். ஸ்டேஷன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படி தான் இருப்பார் அவளுக்கு. ஆனால் ஆயில் மட்டும் போகாது. அவர் சொல்லுவாங்க எல்லாரும், என்ன எவ்வளோ பிரச்சனைக்கும் தைரியமாக இருக்கார் பாருங்க, மன கலங்கவே மாட்டாருங்க. சில பேர் சின்ன பிரச்சனைனாலும் தூக்குப்பட போயிடுவாங்க, இறக்கணும் எண்ணம் உருவாயிடும். ஆனால் இவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதுக்கும் துணிஞ்சு நிற்பார். ஏன்னா அது 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா வீரம், வீரியம். 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். தைரியத்தை கொடுக்கறதும் இல்லாமல் இந்த இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருவோம் பாருங்க, அந்த 8ஆம் இடம் திசை போட தான் அவங்களுக்கு அமௌண்ட்டே வரும். இந்த இன்சூரன்ஸ் போட்டவரே அந்த அமௌண்ட்டை வாங்கி செலவழிப்பார்.
எப்படிங்க? அவரோட ஆயுள் போயிரும் தானே இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஆயுளுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு, குடும்பத்துக்கு கிடைக்கும்னு தானே அந்த இன்சூரன்ஸ் போடுறாங்க. அந்த 8ஆம் இடத்து திசை ஓடுச்சுன்னா, அந்த இன்சூரன்ஸில் போட்ட வச்ச அமௌண்ட் பூரா இவரே வாங்கி செலவழிப்பார். இதுதாங்க ஐதீகம். இதுதாங்க சாதகம். அப்போ 8ஆம் இடம் திசைன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆயுள் போயிரும்னு பயப்பட வேண்டாம். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு என்ன கொடுப்பனை நம்ம போன ஜென்மத்தில் வாங்கி வந்து பிறந்தோமோ அதை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க, இந்த பூமியை நம்புங்க, இந்த 9 நவக்கிரகத்தை நம்புங்க, மாந்தியோட 10 நவக்கிரகத்தை நீங்கள் நம்புங்க. என்னங்க, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வர சாத்திர பரம்பொருளை நம்புங்க. உங்கள் குலதெய்வத்தை நம்புங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம், காதால கருமணி வச்சு கும்புற கன்னி தெய்வத்தை நம்புங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, யாரோ ஒருத்தர் போன மாதிரி தெரியும், ஆனால் அந்த கன்னி தெய்வம் போயிடும். திடீர்னு பார்த்தா மல்லிகைப்பூ வாசம் வரும், செவந்தி பூ வாசம் வரும், சுருட்டு வாசம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம். உங்களுடைய முன்னோர்கள், குலதெய்வம், அவங்களாம் சாமியாக போயிட்டாங்கன்னா அவங்க இப்படி தான் வீட்டில் வந்து இருப்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நீங்கள் சுத்தபத்தமாக இருங்க. பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி வீட்டில் சுத்தபத்தமாக இருங்க. மட்டன் சிக்கன் சேர்த்தாமல் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ஒரு காலத்தில் நல்ல மேல்மை அடையும். உங்கள் பசங்க பிள்ளைகளும் மேல்மை அடைவாங்க. என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் பார்க்கணுன்னு அதாவது சாதகம் பார்க்க விருப்பப்படுறது என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாதகம் தெளிவாக சொல்கிறேன். உங்களுடைய கருமாவை கழிச்சிட்டு நீ நல்ல முறையில் வாழணும். வாழ்க்கைக்கு துணையாக, அதுக்கு உறுதுணையாக, அதுக்கு வழிகாட்டியாக கண்டிப்பாக நான் இருப்பேன். வாழ்க வளமுடன்.